அட பாவிங்களா, ஹாஸ்பிட்டலில் இப்படிலாமாடா பண்ணுவீங்க? ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் போயிருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அந்த பாட்டிக்கு வந்து காலெலாம் வலிக்குது, நைட்டான தூக்கமே இல்லை டாக்டர், ஏதாவது மாத்திரை கொடுங்க தூக்கம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து சரிம்மா நான் உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன், இதை போட்டால் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி என்ன மாத்திரை அவர் எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த செட்டே வாங்கி பார்க்கும்பொழுது எனக்கு ஷாக்கு. ஏன்னா அதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சத்து மாத்திரை மட்டும் தான் எழுதி கொடுத்துருந்தாரு. இதை பார்த்துட்டு அங்கே மாத்திரை எடுத்து கொடுத்து அங்கே இருக்க சிஸ்டர் கேட்டேன், சிஸ்டர் எப்படி சிஸ்டர் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போட்டால் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டரை கேட்டேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோமுவாங்க. அப்பதான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்க, பிளாசிபோ எஃபெக்ட். நார்மலா இருக்க மனுஷங்களுக்கு வந்து சில பெர்செப்ஷன் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு இந்த டாக்டர்கிட்ட பார்த்தா எனக்கு வந்து உடம்பு சரியாகாது, இந்த டாக்டர் பார்த்தா எனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்ற மாட்டிக்க, எனக்கு ஊசி போட்டாதான் கேட்கும், காய்ச்சல் வந்து சரியாகும், மாத்திரை போட்டாலாம் கேட்காது. இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள சில பெர்செப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த பெர்செப்ஷனை தான் என்ன சொல்றாங்கன்னா பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த தூக்கத்துக்கான மாத்திரையே கொடுக்கலனாலும் டாக்டர்ஸ் அங்கே இருக்க என்வரான்மெண்ட் இதெல்லாம் அவங்க வந்து பெர்சீவ் பண்ணிட்டு நம்மளுக்கு டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டாங்க அப்போ சரியா போயிடும், நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அவங்க இமேஜின் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த பிளாசிபோ எஃபெக்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.